ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்குவோம். 2 சைடு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த சைடில் 2 காம்பு சைடும் கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கரில் இந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிட்டோம். எப்பயுமே ஸ்வீட் பொட்டேட்டோ அடியில் வந்து பெரிய சைஸாகவும் மேலே வந்து கொஞ்சம் குட்டியாகவும் வச்சுக்கலாம். தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்மளோட ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 விசில் வர வரையில் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சான்ட்டு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கிழங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்குக்கும் இதே மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கை நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது மாதிரி நல்லா நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பீஸாக போட்டுக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்க இதில் இந்த தோசை சட்டியில் நல்லா போட்டுக்கலாம். தோசை சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கீ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை லைட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மியான